மாநகராட்சி மேயர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று தெரிவிக்கிறார்கள். நிகழ்ச்சியை தோற்கடிப்பதாக கவிதாய் வாழ்ந்து அனைவரும் எழுந்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களே, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களே, திருப்பூர் தமிழ்ச்சங்கத்துறை வழிநடத்துகின்ற டாக்டர் முருகநாதன் அவர்களே, தமிழில் கொண்டிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, ஆண்டோர்களே, எங்களை எல்லாம் தமிழகத்தில் குறிப்பாக நவீன்ஸ்வரத்தின் வழிநடத்தை தன்னுடைய அமைச்சருடைய நிலைகள் எல்லாம் கடந்து தமிழறிஞர்களிடமும் தமிழ் சான்றோர்களிடமும் குறிப்பாக மாணவ செல்வங்கள் எல்லோருடனும் அன்பும் பரிவும் பாசமும் கொடிகின்ற ஒரு மாபெரும் நிலையுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சட்டம் இருந்த கொண்டே எப்படி இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு அருமையான வரையறைகளை நடந்து காட்டினார். புத்தகங்கள் தலைப்பு மீது அடப்பரிய பாசம் வேண்டுமானாலும் பள்ளி மாணவர்கள் திருக்குறளை எப்போது செய்ய அந்த பரிசு தொகை எதிர்பார்க்கிறோம் என்றால் 50, 60, 70 மாணவர்கள் நிலையாக இருந்தது. இன்றைக்கு இந்த ஆட்சியின் நடப்பதற்கு 247 மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 1309 சிறப்பான்களை அருமையான போதை குறைப்பவர்களாக இன்றைக்கு அவர்களுக்கு சான்றிதழும் காசோலையையும் வழங்குவதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்றால் ஐயன் வள்ளுவர் கருத்துக்களை நாம் பட்டிமன்றங்களிலும் கவியரங்கங்களிலும் கருத்தரங்கங்களிலும் தான் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அதனை முதல் முறையாக திருப்பூரில் தான் முதல் முறையாக இசை வடிவமாக நாடக வடிவமாக ஒரு நாட்டிய வடிவமாக இன்றைக்கு நீங்கள் கண்டுகளிக்கிறீர்கள். அது குறிப்பாக மலைப்பாம்பனை ஒரு மாபெரும் நடன நிகழ்ச்சியை இந்த நிகழ்வு நிறைவு பெற்ற பிறகு அவர் நடனமாடுவது மேகலா திரையரங்கம் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் நேர்மையான கலை என்று அந்த குடும்பத்துக்கு சொல்லி ஒரு திரையரங்கத்தை சென்னையிலே தொடங்கி வைத்தார்கள். அந்த மேகலா அரங்கத்தினுடைய உரிமையாளனுடைய தயாரிப்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய குரலோவியத்தை நீங்கள் நாடக வடிவமாக கண்டுகளிக்க இருக்கின்றீர்கள். இயல் இசை நாடகம் என்றும் தொடக்கத்திலிருந்து சரியான 3 எங்களுக்கு உவகை திருக்குறளை மறவாமல் ஓதுகின்ற மாணவ செல்வங்களே, நாடென்றும் உலகென்றும் நீங்கள் எங்கு சென்றாலும் திருக்குறள் தான் உங்களுக்கு ஒரு சான்றோருடைய கைவிளக்காகவே இருக்கும் என்று சொல்லி மீண்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நூல் பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்டத்தில் கலைஞர் அவர்களுக்கு தமிழ்ச்சங்க தலைவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் உதயநிதி மற்றும் தமிழ்ச்சங்க செயலாளர் திரு மோகன் ராஜன் அவர்களுக்கும் ஐஎஸ்ஐ செயலாளர் மருத்துவர் ஆனந்த் அவர்களுக்கும் வழங்கி
கிறிஸ்தவர்களே, திருப்பூர் மேயர், திருப்பூர் விஜய் காங்கிரஸ் சபை தலைவர் பாண்டியராஜன் அவர்களே, திருப்பூர் தமிழ் மாணவ மாணவிகளே, எங்கள் அனைவருக்கும் திருப்பூர் தமிழ் சங்கம், திருப்பூர் விஜய் காங்கிரஸ் சங்கம் மற்றும் தமிழ்துறை சார்பில், திருப்பூர் தமிழ் சார்பில் உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். காரணம், மதுரையில் தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் திருப்பூர் தமிழ் சங்கத்துக்கு ஒரு தனி இடம் உண்டு. இந்த அருமையான நிகழ்ச்சியை அன்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு திருப்பூரிலே இந்த இடத்தில் இந்த ஆண்டியுடைய தலைவராக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு அமைச்சர் பெருமக்களுக்கும் இயக்குநர் அவர்களுக்கும் தமிழ்துறை சார்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரணமாக இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர்ட்ட சொன்னா கூட சொல்ல முடியாது. அதுல தரவாங்க அவர் விடல அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க. ஆனா 1303 இந்த குழந்தைகளை அமைதியா பாக்குறேன்னா உண்மையிலேயே உங்க எல்லாரும் மனமான நெஞ்சான பாக்கணும்னா அமைச்சர் கூட வெளிநாடுலாம் போடும்போது திருப்பூர்ல ஆங்கிலத்தை நடத்தி கொண்டு போறாங்க. ஏன்னா அப்படியே போய் அங்க நிறைய பேர் அந்த திருப்பூர் சொல்லுவாங்க. பல்வேறு நாடுகளை விட்டு திருப்பூர் வந்து ஒரு பெரிய ஒரு நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துணை நிகழ்ச்சி முன்னிலை பொறுப்பேற்றுள்ள திருப்பூர் மாநகராட்சி மேயர் அவர்கள் முன்னிலை ஆற்றி சிறப்பித்துள்ளார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதன் தளபதியினுடைய நல்லாட்சி, தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் இயலிசை நாடக மன்றம், திருப்பூர் தமிழ்ச்சங்கம், திருப்பூர் இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற திருக்குறள் இசை நாடக வடிவிலான நிகழ்ச்சியுடன் பரிசை திருவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய திரு தா. கிருஷ்ணராஜ் இந்திய ஆட்சித்துறை அவர்களே, திருக்குறள் முற்றோதலில் வெற்றி பெற்ற 147 மாணவர்களுக்கு பரிசளித்து திருப்பூர் பல்வேறு சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு என்பது திருப்பூர் மண்ணில் கொடிகாத்த தமிழ் மண்ணில் நடைபெறுகிறது. அந்த மண்ணின் மைந்தராக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு இந்த துறையில் பல்வேறு சாதனைகளை செய்து இந்த நிகழ்வு குறிப்பாக திருப்பூர் மாநகரில் நடைபெறுவதற்கு உதவியாக இருந்து குழந்தை செல்வங்களை ஊக்குவிக்கின்ற வண்ணம் இங்கே கலந்து கொண்டு டாக்டர் முருகநாதன் ஐயா அவர்களே, மேடையில வீட்டிற்கும் பெரியவர்களே, கலந்து கொண்டுள்ள மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பொதுமக்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இங்க அதை பாடியிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க அப்படின்றது உண்மையான மகிழ்ச்சி. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கல்வித்துறை சார்ந்த முன்னெடுப்புகள் நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம மாவட்டத்திலே மாநிலத்திலே அதிகமான மதிப்பெண்கள் பெற்று அதிகமான தேர்ச்சி விகிதம் 97.45 97.45% தேர்ச்சி பெற்றிருக்கோம். நம்ம திருப்பூர் மாவட்டத்துல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், திருப்பூர் மாவட்டத்துல 12வது. ரெண்டுமே அரசு பள்ளியிலும் நம்ம தான் முதலிடம், அதே போல அனைத்து துறை பள்ளியிலும் திருப்பூர் மாவட்டம் தான் முதலிடம். அது போன்ற ஒரு பாரம்பரியம் மிக்க அந்த கல்வித்துறை கல்வி முன்னெடுப்புகள் நிறைய இருக்கிறத அப்படியே நீங்க தக்க வச்சு அடுத்த நிலையை கொண்டு போனோம். மாணவர் செல்வங்களை பொறுத்தவரைக்கும் தனித்திறமை போட்டிகளில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஒப்பீடு போட்டி எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிருக்கமான கல்வி அகாடமிக்லயும் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால நீங்க அந்த வகையில பார்த்து அகாடமிக்லயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. தமிழ் வளர்ச்சித்துறை, தமிழ்நாடு இயலிசை கழகம், திருப்பூர் தமிழ்ச்சங்கம், திருப்பூர் இந்திய மருத்துவ சங்கம் இணைந்து நடத்துகின்றனர். இந்த திருக்குறள் இசை நாடகமான நிகழ்ச்சிகளை வரைந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் அழகிய சகோதரர் சுவாமிநாதன் அவர்களே, என்னுடைய உடன்பிறவா சகோதரியாக நான் மரியாதைக்குரிய
பம்பை அருளவர் நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெறவிருக்கிறது. எனவே நேரத்தின் அருமை கருதி இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து அத்துணை பேருக்கும் உளமார்ந்த நல் வாழ்த்துக்களை நன்றியும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் அவர் ஒரு ஈடுபாடு பற்றி பாசம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு 10 நிமிடங்கள் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து எங்கள் துறையை சார்ந்த ஒரு கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டு விட்டு நான் வீட்டிற்கு வந்து தொலைக்காட்சியை பார்க்கிறேன், எப்படி கட்டுறதுன்னா அங்க போய் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். எனவே தொடர்ந்து அடுத்து மதுரைக்கு சென்று விட்டு இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருப்போம். இங்கே மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்காக குறள் ஓவியம் அவர் படைத்தார். இங்கே அந்த திருக்குறளை நடன வழியிலும் நாடக வழியிலும் இங்கே உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்காக திருவள்ளுவருக்காக ஆடி பெயர்களை அடித்த போது கூட அசையாமல் இருக்கின்ற உறுதியான சிலையாக குமரி முனையிலே வள்ளுவருக்கு சிலை எடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போன்று சென்னையிலே வள்ளுவர் தோட்டம் கண்டவர். இப்படி பல்வேறு சிறப்புகளை திருக்குறளுக்காக திருவள்ளுவருக்காக செய்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை இந்த தந்த நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் உளமார்ந்த நன்றிகளை குறித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி.